I am Suitra from Xplore IT Corp, Senior Technical Trainer. Last video la நம்ம Java installation பார்த்திருப்போம். 3 typesல வந்து JVM, JDK, JRE பார்த்திருப்போம். Then types of applications எல்லாம் என்னங்கிறது பார்த்திருப்போம். So in this video we are going to see about variables. So variables அப்படிங்கிறது நம்ம values ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதாவது user to store values. So values அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for example 10 அப்படிங்கிறது வேல்யூ, 11 அப்படிங்கிறது வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். ஸோ அந்த பிளேஸ் தான் வேரியபிள் அப்படிங்கிறது. இப்போ ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 12. ஸோ பி அப்படிங்கிறது வேரியபிள், தென் இங்கே ஏ அப்படிங்கிறது வேரியபிள். ஸோ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாதான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம வேரியபிள்ஸ் இல்லாமல் வெறும் வேல்யூஸ் மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த வேல்யூஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், டெசிமல் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை டெசிமல் இல்லாமல் இருக்கலாம். பட் வி வாண்ட் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. 11 அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வேரியபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏ, பி, இல்லை ஒரு லெட்டராக கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம லெட்டர்ஸாக கொடுத்துருக்கோம். தென் வேர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வேர்ட்ஸாகவும் கொடுத்துக்கலாம். சாம்பிள் ஈக்குவல் டு 10, டெமோ ஈக்குவல் டு 20, லெட்டர்ஸாகவும் கொடுக்கலாம், வேர்ட்ஸாகவும் கொடுக்கலாம். பட் இந்த வேரியபிள்ஸுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து இசட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதாவது லோயர் கேஸில் ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அப்பர் கேஸ்லேயும் ஏ டு இசட் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறது அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணும், மற்ற சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. லைக் ஆம்பர்சன், பர்சன்டேஜ், அட்டு, ஹேஷ், ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணும், மற்ற சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிஜிட்ஸ் அப்படிங்கிறது நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். பட் இந்த நம்பர்ஸ் கொடுக்கறது ஸ்டார்டிங்கில் நம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறது ஒரு லெட்டருக்கு அப்புறம் நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம், A2. ஸோ இங்கே நான் A2ன்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு வேல்யூ 10. ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு லெட்டர் 2A ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராங் ஃபார்மேட். ஸோ எப்பயுமே நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்பர் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறது நம்ம பிகினிங்கில் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மிடில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் ஏ ஈக்குவல் டு 10. ஸோ இது வந்து கரெக்டான ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட்டு ஏ அண்டர்ஸ்கோர் பி ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனில் வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பிகினிங்கில் தான் கொடுக்கணும், எண்டிங்கில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வெறும் லெட்டர் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், ஏ ஈக்குவல் டு 10. பட் ஆனால் நம்பர்ஸ் மட்டும் தனியாக கொடுக்க முடியாது. அதாவது 1 ஈக்குவல் டு 10 அப்படின்னா கொடுக்க முடியாது. ஸோ நம்பர்ஸ் கொடுக்குறப்ப மட்டும் லெட்டர்ஸோட காம்பினேஷனில் தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராங் ஃபார்மேட். 1 ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது ராங் ஃபார்மேட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் தி ரூல்ஸ். நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எரர் த்ரோ ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸுக்கு, ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வாட்டர் வந்து ஸ்டோர் வாட்டர் போர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டெய்னரோ இல்லை ஒரு வாட்டர் கேன் வேணும். ஸோ வாட்டர் கேனுக்கு இன்சைடில் தான் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம வாட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த வாட்டர் மட்டும் நம்ம தனியாக எங்கேயுமே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒன் பிளேஸ் வேணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வேரியபிள்ஸும் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பிளேஸ் தான்
வேரியபிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் போர் பண்ணுறதுக்கு வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வாட்டர் அப்படிங்கிறது வேல்யூ, வாட்டர் கேன் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பேக். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸு நோட்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த புக்ஸு நோட்ஸ் அப்படிங்கிறது வேல்யூஸு. அதை எங்கே கொண்டு போகிறாங்க, அதாவது அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா பேக். பேக் அப்படிங்கிறது வேரியபிள். ஸோ அப்போ வேரியபிள் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். தென் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணும், அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.